நான் தாங்க. நல்லா இருக்குங்க. வாங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆமாம். இல்லை 1 ஹவர் எல்லாம் பார்த்துட்டு இங்கே போயிட்டு சாப்பிட்றாங்க. இல்லை 10:30 நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதான் உங்ககிட்ட சொன்னேன். செப்பல் விட்டு சிவராமன் சேகர் ஐயா ஃப்ரெண்டுங்களா? கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் பிளேட் எடுத்துட்டு வருவாங்க. 10:30க்கே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுறதுங்க ஐயா. ஏன்னா எல்லாம் பசி டைம் பாவம். சாதம் கொடுத்து சாம்பார் கொடுங்க. சிவாய நம சிவாய். சாம்பார் கொடுங்க. மோரா? சாம்பார் நல்லா கலக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு அப்பளம் கொடுங்க. போதும். शिवाय स्वामी एक थाली दे दे उनको तारा कटर दिला பார்த்து சாமி பார்த்து பொறுமையா போ. அப்படியே சாம்பார் ஊத்துங்க. சாம்பார் ஊத்திட்டு வாங்க. அப்படியே கூட்டு வைங்க. நீங்க பொரியல் வைங்க அப்படியே. ஒரு அரை கரண்டி ஊற்றுங்க. கலக்கி நல்லா கலக்கி. வாங்க ஐயா. உங்களுக்குலாம் அப்புறம் சாமியாருங்களுக்கு தான். அடுத்து வரும்போது ரிட்டர்ன் வரும்போது இருக்கட்டும்மா. சாம்பார் 1.5 கரண்டி கொடுத்துருங்க ஐயா. ஒரு ஃபுல் கரண்டி, ஒரு ஹாஃப் கரண்டி. ஓகே. அப்பளம் ஒன்று கொடுத்துருங்க. அப்பளம் வாங்கிக்கோங்க ஐயா. வாங்க. மோர் அப்பளம் போமா. சாம்பார் வாங்க சார் வாங்கிக்கோ. சரி இருக்கிறதுல வாங்கிக்கோ. சரியா இருக்குங்க ஐயா. சரியா இருக்குங்கம்மா. அடுத்து எல்லாரும் கொடுக்கணும்ல. அவர் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறவர். வீட்டுக்கு போயிடுவார். பக்கத்துலேயே கிராமம். பிளேட் இல்லைங்க ஐயா. நம்ம பிளேட் எடுத்துட்டு வந்தோம். பிளேட் எடுத்துட்டு வாங்க. சாம்பார் இல்லைங்க ஐயா, நீங்க உங்க பிளேட்ல வாங்கிக்கோங்க. அதில் வாங்கிக்கோங்க. இல்லை அடுத்து அப்படியே நிறுத்தி கொடுக்கணுங்க ஐயா. நம்ம இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்கணும். உங்க எல்லாம் கடைக்காரங்க வருவாங்க. உங்களுக்கு வரும்போது தான்மா. வரும்போது துறவிகளுக்கு மட்டும், சாமியாரங்களுக்கு மட்டும் கொடுக்குறோமா. ஏன்னா கொடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு தான் இங்கே நிறுத்து இந்தாண்ட போக முடியாது கொடுக்க. ஆமாம். போதுமா? அப்படி மோதுமா? பிளேட் எடுத்துட்டு வர பாருங்க. இல்லைன்னு உடனே ஐயா எடுத்துட்டு வந்துட்டாரு பாருங்க. இருக்குதுன்னா எடுத்துட்டு வர மாட்டாங்க. அழகா சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. வேற கழுவணும்ல, கஷ்டப்படணும்ல. எந்த ஃப்ரீயா இருக்கணும். அது எல்லாரும் இருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் தான் அது மாதிரி இருக்கீங்க. எப்படியாவது வாங்கிக்கோங்க. வாங்க. ஐயா சாமியாருங்களுக்கு ஐயா. ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா, சந்தோஷம். ஒரு அப்பளம் கொடுத்துருங்க. இல்லைங்க ஐயா.
ஐயா பாருங்க, போதுமா? சிவாய், நான் கொடுப்பேன். கொடுக்குறோம் கையால் சிவாய கொடுங்க. சாம்பார் ஒருத்தர் கொடுங்க. சாம்பார் கொடுங்க. 1.5 கரண்டி கொடுத்துருங்கண்ணா. இன்னும் ஒரு 1/2 கரண்டி சாம்பார். இப்போ கொடுத்துட்டேன். அப்பளம் வாங்கிக்கோங்க ஐயா. ஐயா இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து இவங்க தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க. எல்லாம் வாங்குவோம். எப்போ கொடுப்பீங்க லோனு? ஆமா தேவைப்படுதா? எவ்வளவு கொடுப்பீங்க லோனு? எனக்கு 1 கோடி ரூபா வேணும். கேட்டு கொடுங்கம்மா. சிலர் சாம்பார் சாப்பிட மாட்டாங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், மோர் மட்டும் சாப்பிடுவாங்க. சாதம் வேணுன்ற அளவுக்கு கொடுங்க ஐயா. அன்லிமிட்டட் ஃபுல்லாக கொடுக்கலாம். 1 கரண்டி ஒரு பக்கமாக சாம்பார் ஊற்றுருங்கம்மா. ஒரு அப்பளம் வச்சு கொடுத்துருங்க. அப்பளம் வச்சு சிவா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கேட்கணும்ல. ஃபுல் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு தட்டு தட்டுனா போயிடும், அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம அரிசி கொஞ்சம் கிடந்தா கொஞ்சம் ஒட்டாது, கொஞ்சம் நல்லா வெந்ததால கொஞ்சம் ஒட்டும் தான். ஒரு தட்டு தட்டிங்கன்னா சரியாது. முந்தநேற்று ஆந்திராவில் வந்து ஒருத்தவங்க வந்து அன்னதானம் கொடுத்தாங்க ஐயா. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாம் லைனாக வந்துட்டாங்க. அவங்க 20 ரூபா கொடுக்குறாங்கன்னு எல்லாமே வந்துட்டாங்க. இல்ல நிறைய பேர் பிள்ளைங்களே கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஐயா. ஈவினிங்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் ஈவினிங் ஆச்சுன்னா போயிடுவாங்க. ஒரு 6:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் இருக்காதுங்க. அதனாலதான் அவங்கள நம்ம அவாய்ட் பண்றது, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இவங்க இங்கேயே இருக்கிறவங்க, வேற வழி இல்லை. நம்மள மாதிரி யாரோ சாப்பாடு கொடுத்தாதான், இவங்களுக்குன்னு வேற எதுவும் இல்லை. அவங்களாம் வந்து வேணும்னே ஒரு பிசினஸா வரவங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம அவங்கள தாண்டி போயிட வேண்டியதுதான். அது அவங்க விருப்பம். அது நிறைய பேர் பிள்ளைங்களே வந்து காலையில கொண்டாந்து விட்டுறாங்க ஐயா, ஈவினிங் வந்து கூட்டு போறாங்க. இங்க சுத்தி ஒரு 4-5 கிராமம் இருக்கு. இந்த 4-5 கிராமத்துல இது நடக்குது ரெகுலரா. வணக்கம் ஐயா. ஒரு மனசாட்சி இல்லாம அவங்கள விடவே இல்லைங்க. முந்தநேற்று சாப்பாடு வாங்கலாம் கூட அவங்க கிட்ட 20 ரூபா பிடிங்கன்னு தான் விட்டாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்கள. அதே மாதிரி இது மாதிரி இருக்கவங்க என்ன பண்றாங்க, கிரிவலம் போறவங்களும் விடவே மாட்டாங்க. பின்னாடியே போய் ஐயா ஐயா ஐயான்னு ஏதாவது கொடுத்தாதான் விடுறாங்க. கொடுக்கலன்னா கொஞ்சம் தூரம் துரத்துறாங்க. வரவங்க ஏதோ புனித ஸ்தலம் புனித ஸ்தலம் அண்ணாமலையாரை கும்பிடணும் அமைதிக்காக அங்க வராங்க. இங்க ஒரு கிலோமீட்டருக்கு 4 பேர் அந்த மாதிரி துரத்துனா திருவண்ணாமலையே வெறுத்து போற அளவுக்கு ஆக்கிடுறாங்க ஒரு சிலர். ஆமா ஆமா, இது மக்களுக்கு பாதிப்பு இல்லைங்கய்யா. இதுவும் ஒரு பெரிய சரிவு. அந்த கிழக்கு பக்கம் சரிஞ்சதுதான் ஐயா. வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. நம்ம முதல் வந்து சாதுக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோங்க ஐயா. அந்த லாஸ்ட்ல ஒரு பாட்டி இருப்பாங்க, காஞ்சி ரோடு ஜங்ஷன்ல. அங்கே கொடுத்து முடிச்சுட்டு மீந்துச்சுன்னா அந்த துப்புரவு பணியாளர் பெருக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாக்களுக்கு கொடுப்போம். அதுக்கு பிறகு கிரிவலம் பசியா போறவங்களுக்கு கொடுத்துருவோம். ஐயா இன்னைக்கு இவங்க தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பத்தோட வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அண்ணாமலையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
ஏன்னா அவங்களாம் நல்லா இருக்கிறதால நீங்களாம் நல்லா நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த நல்ல மனசோட அவங்கள நல்லா வாழ்த்துங்க ஐயா. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. நம்மளதான் அண்ணாமலையா டெய்லி பார்த்துட்டு இருக்காரு. கொண்டு வந்து அழைத்து காண்பதற்கு நீங்கள் காரணக்கர்த்தார். இன்னும் 2 கண்டி போடுங்க சாப்பிடுவாரு. ஃபுல் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. சாம்பார் அதிலே ஊற்றி அதில் ஒரு பக்கமாக ஒரு 1.5 கண்டி சாம்பார் ஊற்றுருங்கண்ணா. மோர் வாங்கிக்கிட்டீங்களா ஐயா? சரி சரி. ஒரு பக்கமாக ஊற்றிருக்குமா. ஒரு பக்கம் மோர் சாப்பிடுவார். அவ்வளோதாம்மா. அவ்வளோதான். ஒரு அப்பளம் வச்சு கொடுங்க. வாங்க. எங்கே இருக்குது கடை? கடை எங்கே இருக்குது? வாங்க சார். சொல்லு சாமி. நீங்கள் தான் சொல்லணும். அவதி புயல் என்ன சொல்கிறாரு சிவன்? எனக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா. ஒரு குப்பை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். நல்லதை செய்யணும். செய்யறது நல்லது செய்கிறோம். அது கொஞ்சம் செய்வன திருந்த செய்யணும் செய்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. உங்களெல்லாம் பிளேட் வச்சு சுமக்க வைக்கணுன்றது என் நோக்கம். நான் இல்லை, எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க. அதான் அதுக்கே பக்கெட் மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா கூட நீங்கள் கேட்கறத நான் கொடுத்துட்டு தானே போகிறோம். உங்களுக்கு என்ன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு போகிறோம். வேணுன்றதை வாங்கி வச்சுக்கோங்க சாமி. இல்லை எவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டுலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எத்தனையோ கடைக்காரங்களாம் பல கேள்வி. இப்போ கூட ஒரு அம்மா அங்கே பாருங்க, ஆரம்பத்திலேயே நாங்கெல்லாம் பசிக்காதா அப்படின்னு. வீட்டிலேருந்து இப்போ கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கத்து கிராமத்துலேருந்து. அந்த இடத்துல தான் அங்கே ஒரு 30-40 பேர் அந்த கிராமத்துலேருந்து வந்து உட்காந்து ரொம்ப. இப்போ அதே மாதிரி கிரிவலம் போகிறவங்களையும் நிம்மதியாக விடுறது இல்லை. ஐயா ஐயான்னு துரத்திக்கிட்டு பாவம். ஃப்ரீ டைமில் போகும்போது வரும்போது பார்க்குறேன் ரொம்ப இது பண்ணுறாங்க. என்ன ஐயா எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு எண்ணத்தில் வராங்க. அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க ஐயா. புரிஞ்சுக்க மாட்றாங்க. கொஞ்சம் புரியல.
ஐயா நீங்க போயிட்டு அங்க உட்காருங்களா? தான் கொடுக்க சொல்லிட்டா? மோரா வாங்க வாங்க சாமி கொடுப்பா. தாத்தா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சரி சரி. எங்க சாமி உங்க நண்பர் எங்க இருக்காரு? அந்த சைடு வராங்க. நானும் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாசம் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரோட்ல இருக்காரு. அப்படி போயிடுறாரா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சாமியை. நானே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களே ரொம்ப நாள் ஆச்சா? சந்தோஷம். ஓகே ஓகேண்ணா. நம சிவாய். சாப்பிடுங்கண்ணா. சாமி நல்ல நேரம் இருக்கு. திடீர்னு வெயில் அதிகமா இருக்கு. நம சிவாய். சாப்பிடுங்க. தாத்தா வாங்க. பக்கத்துல மீட்டிங் நடக்குது இல்லைங்க, கார்பன் அதிகமா வெளியே இருங்க இருங்க. ஸ்பான்சர் வராங்க, அவங்க கையில கொடுத்துருக்கேன். நான் 2 பேர் கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, அவங்களே இறங்கி வராங்க. நான் 2 பேர் தானே கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சரி வாங்க வாங்க. ஒரு நாளைக்கு உங்க கையால சாட்டிஸ்ஃபையா கொடுங்க. இல்ல நான் எப்பயுமே காக்க வைக்க மாட்டேமா, வெயிட் பண்ணவே வைக்க மாட்டேன். அம்மா நீங்க உட்காருங்க, எல்லாம் வந்துட போறாங்க கடைக்காரங்க. லாஸ்டா வாங்கிக்கோங்க. உட்காருங்க உட்காருங்க. அந்த உட்காருமா, அப்படியே உட்காருங்க. உங்களை பார்த்தா அப்புறம் எல்லா கடைக்காரும் வருவாங்க. உட்காரு உட்காரு உட்காரு. போகும்போது லாஸ்டா உனக்கு குத்துறேன். உட்காரு. மோர் மட்டும் போதுமா? சாம்பார் வேணாமா? ஃபுல்லா கொடுமா. இன்னொரு கரண்டி கொடு. மோர் கொடு கொடு கொடு. சாம்பார் நாங்க சாப்பிட்டு ஓம் நம சிவாய சிவாய நமः. ஓம் நம சிவாய. கொடுத்துருங்க. நம்ம கையில கொடுத்துருங்க. அவங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துருங்க. அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. நம்ம அதான் அவங்க எடுத்து போய் வீட்டில் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே ஓகே. அதை எடுத்துன்னு போய் வீட்டுல என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் அது. தட்டு இருக்குதான்னு பாக்குறேன் தாத்தா. குடிக்க வந்து அப்படியே விட்டு வந்தேன். அப்படியா? உங்க நம்ம தட்டு வச்சிருக்கேன் பாதுகாப்பா. சரி சரி. எங்க உங்க தட்டு எங்க சாமி? உப்பு வரும்போது எடுத்து போயிட்டு. உப்பு வர்றவங்க ஏன் தட்டி எடுக்கிறாங்க? நீங்களும் உங்ககிட்ட இல்லையா? உங்ககிட்ட இருக்கா? சரி 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 சரி. சும்மா படுத்துங்க. போட்டு
மோர் மோர் சரி மோர் 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 அப்புறம் ஏன் அவனை வச்சு கொடு கொடு கொடு. வைக்கிது வைக்கிது. ஃபர்ஸ்ட்டு அவர் கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கோ. பொறுமையா வா, ஒன்றும் அவசரம் இல்லை, எங்கேயும் போக மாட்டேன். தட்டுலையா? வேற தட்டு கொடுக்குவா? எங்க வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு? அங்கேதான் போ. கழுவி வச்சுக்கோ பத்திரமா. என்ன இரு அவர் வாங்கட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாரும் கொடுத்துட்டு தான் போவோம். வாங்கிக்கோ. என்ன ஆள் இருக்க டல்லா வரா? என்னாச்சு சாமி? தட்டு இல்லையா? சாமியார் இல்லையா? சாமியார். ஆமா ஆமா, இந்தாங்க வாங்கிக்கோ. மலைத்தேன், காட்டுத்தேன், சுவையான சுத்தமான தேன் எங்கள் வாகனத்திலே கிடைக்கும். மலைத்தேன், காட்டுத்தேன், சார்த்தேன், மலைத்தேன், காட்டுத்தேன், சுவையான சுத்தமான தேன் எங்கள் வாகனத்திலே விற்பனை செய்கிறோம். மலைத்தேன், காட்டுத்தேன், தேன் சார்த்தேன், தேன் சார்த்தேன், மலைத்தேன், காட்டு. வாங்க, வேற கிளம்பிட்டு இருப்பேன். தாத்தா வா, என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வா எல்லாம் ஒரே குசியில இருக்கிறீங்க இன்னைக்கு. வாங்க நீங்க. சந்தோஷம். எங்க பார்க்கவும் முடியல, உங்க நண்பர் இறந்த உடனே அங்கேயும் இருக்க மாட்டேன். அதாவது அவர் கூட தான் உட்காந்துட்டு இருப்பேன். சரி ஐயா, வரட்டா. பார்த்ததுல சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். வரட்டா தாத்தா. போயிட்டு வாங்க. போலாமாம்மா? அடுத்து போலாமா? அடுத்து ஒரு ஷாப்பிங் கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணி எல்லாம் ஃபுட்டு வந்துட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, மணி 1 மணி ஆகுது இல்லைங்கய்யா. இன்னைக்கு நம்ம 1 ஹவர் லேட்டு. இல்லை, ஒன்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வாங்க மாட்டாங்கம்மா. அதே அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நீங்கள் எத்தனை முறை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. வாங்கி பக்கத்தில் இருந்தாண்ட வேற ஹவுஸ் இருக்கு பாருங்க. இப்போ 100 ரூபா பார்சல் சாப்பாடுனா கூட வாங்கி 20-30 விற்றுருவாங்க. ஆமாம் ஆமாம், அங்கே அந்த பாயிண்ட் தான் ரொம்ப இது. வேர் ஹவுஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்கம்மா. அவங்க இப்போ ஹோட்டலில் போனால் 100 ரூபா கொடுத்து வாங்கணும், இவங்க கிட்ட 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கிப்பாங்க. இவங்க சாதுக்கெல்லாம் அப்படி கிடையாது, சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. இல்லை சிலர் சாப்பிட்டு வாங்கி நைட்டுக்கு வைப்பாங்க, அவ்வளோதான். இவங்க விற்கல மாட்டாங்க. இவங்க ஒரு தண்ணி ஒன்று வாங்க. ஆமாம் ஆமாம், இது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. என்னவா வாங்கிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க ஐயா, வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா, குழந்தை வச்சிருக்கோங்க, வாங்கிக்கோங்க. வாங்க பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கோங்க.
ஐயா அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் 3 பேருக்கு கொடுத்துருங்க, கொஞ்சம் சின்ன பசங்க. இருமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா சாம்பாரா? எல்லாருக்கும் சாம்பார் போட்டே கொடுத்துருங்க. கொஞ்சம் இருக்குங்க ஐயா, பிள்ளைங்க வாங்கிக்கோங்கம்மா. அப்படியே உட்காந்து ஓரமாக உட்காந்து சாப்பிடுங்கம்மா. ஓரமாக உட்காந்துக்கோங்க. இந்த இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் கொடுப்பா. குட்டி ஓரமா உட்காந்துக்கடா குட்டி. நீங்க போய் கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வைங்கம்மா. போங்க, அது குட்டி பாப்பா கீழே போட்டுற போது. போங்க. அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஒருத்தவங்க இவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு அந்த குழந்தை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க. 2 மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ஒரு கரண்டி, அது ஒரு கரண்டி போட்டுருங்க. அவ்வளோதாம்மா. அவங்க அம்மா எங்க 9 தரம் வச்சுக்கீங்களா? கடை வச்சிருக்காங்க. கடை வச்சுருக்காங்க. சரி, சின்ன பிள்ளைங்க. நை நை நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அம்மா கையில சமைக்கிறதுக்கு மோர் போட்டுங்களா? போதும். சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அவர் போயிட்டாரா? நம்ம குழந்தை எடுத்து இதை இங்க ஒண்ணு கொடுத்துருங்க ஐயா. நீங்க சாப்பிடுங்க. ஐயா சாமியாருங்களுக்கு ஐயா. சரிங்க ஐயா. நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த தண்ணி எடுத்துக்கோ, அது ஹாட் வாட்டர். இந்த சளிக்காக வச்சிருக்கேன், கோச்சிக்காக. நார்வா வாட்டர் இருக்கு, 2 கேன் இருக்குது.